அப்படின்னா நீ போகல? நானு ஒரு 2 நாள் இங்கே இருந்துட்டு அப்புறம் போறேன். அப்புறம் மெதுவா போறேன். கல்யாண முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு இல்லைங்க, நீங்க இங்க இருந்தா எப்படி? நான் 2 நாள் ரெஸ்ட் எடுத்து வரேன்னு சொல்றேன்ல. நீ மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போற? ஏன் நான் 2 நாள் இருந்துட்டு வரக்கூடாதா? இருக்கலாம். அப்புறம் என்ன இருந்தாலும் அவங்களை இங்க தனியா விட்டுட்டு போறதுல எனக்கு சம்மதம் இல்ல. இங்க பாருங்க, இங்க இருக்கிறது எனக்கு யாரோட சம்மதம் தேவையில்லை. நான் இருந்துட்டு தான் வருவேன். முதல்ல நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அது இல்லைங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அது நான் செத்ததுக்கு சமம். ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு பெரிய வார்த்தை எதுக்குங்க? இந்த பாரு, அங்க வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கடா. நிம்மதியா இருந்துட்டு வரட்டும். ஆமா ஆமா, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். நீங்க இங்கேயே இருந்து மெதுவா வாங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க. வா கண்ணவா, நாம போலாம். என்னம்மா நேத்துல இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க? அந்த பாழா போன கோட்டையை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காது. யோசிச்சுக்கிட்டு இருக்காது. அவங்க இங்க 2 நாள் இருந்துட்டு வராங்களா? நாம போலாம் வாங்க. என்னங்க இது, நீங்க கூட புரியாம தெரியும். நீ சும்மா இரு. அது இல்ல. என்ன அது இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு அவங்க 2 நாள் இங்க இருக்க கூடாதா? சரி போங்க போங்க. நான் எதுக்கு சொல்றேன்? நானாவது இங்க இருக்கட்டுங்களா? வேண்டாங்க வேண்டாங்க, நானும் புறப்படுறேங்க. உங்க சந்தோஷம் தாங்க எங்களுக்கு புறப்படுறேங்க. போங்க போங்க. சீக்கிரம் வந்துடுறேன், உனக்காக காத்துட்டு போ. ஜாக்கிரதமா ஜாக்கிரதமா. சீக்கிரம் வந்துருங்க. அப்படி கொள்றதா இருந்தா சமாதியிலிருந்து வெளில வந்த அடுத்த நிமிஷமே உன்னை கொண்டிருப்ப. உன் அழகையும் திமிரையும் அணு அணுவா அனுபவிக்கணும்னு இருக்குடி பொம்மாயி. பகையம்மா. அவனை உயிரோட சமாதி கட்டினதே நீதானம்மா. அதுக்கு நான் இல்ல, ஜக்கம்மா தான் செஞ்சாங்க. ஜக்கம்மாவே நீதானம்மா. எங்க அருந்ததி அம்மா கூட நீதானம்மா. பைத்தியக்காரமா பேசாத கண்ணம்மா, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஜக்கம்மா இல்ல இல்ல இல்ல. நீ ஜக்கம்மா இல்லன்னா உண்மையில அவனுக்கு எதுக்கு அவ்வளவு வெறி? யோசி. எதுக்கு? நீதான் ஜக்கம்மாங்கிறதாலதான் வெறி. இல்ல, அது போய். அவனை எப்படி அழிக்க முடியுங்கிற விஷயம் அந்த தாய் ஜக்கம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா அது இந்த தாய்க்கும் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஜக்கம்மா இல்லைன்னா ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? தேவையில்லாத கட்டுக்கதையில ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
உன்னை சுத்தி நடக்கிற மர்மங்கள் உண்மையா பொய்யா? உன்னை அவ அழிப்பான்னு சொன்னது உண்மையா பொய்யா? உன்னை துன்புறுத்துறதுக்காகத்தான் அவன் அந்த சமாதியில இருந்து வெளியே வந்திருக்கான். உண்மையா பொய்யா? அப்படின்னா நீதான் அந்த ஜக்கமாங்கிறது உண்மை. நீ மறுபிறவிங்கிறது அல்லா சாட்சியா நான் நம்புறது உண்மை. உண்மை சத்தியம். வாட்டை காக்க வந்தாயம்மா ஜக்கம்மா, மீண்டும் ஜன்மம் எட்டாயே அம்மா. கடமா கடமா அது ஜக்கமா தானே? ஆமா ஜக்கமா ஆமா. அந்த வீரம் வேகம் சந்தேகமே. ஆமா ஆமா, அதே கம்பீரம் எங்க ஜக்கம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கே. நல்லா யோசி, கடந்த காலத்துக்குள்ள போய் யோசி. மறந்து போ, நிகழ்காலத்தை மறந்து போ. உறப்புக்கும் இறப்புக்கும் அர்த்தம் சொல்ற அந்த அமானுஷ இருட்டுக்குள்ள போ. உனக்குள்ள இருக்கிற ஜக்கம்மாவை தட்டி எழுப்பு. உன் கடந்த காலத்துக்குள்ள போய் யோசி. நல்லா யோசி. என்ன நானே பாக்குற மாதிரி இருக்கு. அந்த பார்வைக்கு உயிரை கொடு. நானே பேசிக்கிற மாதிரி இருக்கு. யோசி, நல்லா யோசி. யோசி இது அம்மா இங்க இருந்து போறதுக்கு முன்னால தான் உருவத்தை தானே வரைஞ்சுக்கிட்டாங்க. இது நீ படிக்கிறேன்னா அவன் வெளியே வந்துட்டான்னு அர்த்தம். படிக்கிற உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா எனக்கு தெரியும். இத படிக்கிறதே நான் தான். நடந்தது என்னன்னு ஞாபகப்படுத்திக்க இது எனக்கு நானே எழுதி வச்சுக்கிட்ட என் ஜென்ம சாசனம். சமாதியில அவன் இறந்து பிரேதாத்மா ஆன பிறகு அவன் என்னை எப்படியெல்லாம் பழி வாங்குவேன்னு சொன்னானோ அதே மாதிரி சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சான். ஏதோ ஒரு மர்ம நோய் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. காத்துப்பட்டு ஒரு ஜனங்க நோயால அவதிப்பட போறாங்க. சுவாசிக்கிற காத்து கூட விஷமா மாறிடுச்சு. தொற்று நோய் மாதிரி அவனோட சாபம் பரவன இடமெல்லாம் என் மக்களோட சந்தோஷம் காணாம போயிடுச்சு. அவனோட வெறியின் உஷ்ணத்தால பசுமையா செழிச்சிருந்த என் சமஸ்தம்